இப்போ ரீசெண்டாக பாட்டில் கேப் சேலஞ்ச் சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணி வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த பாட்டில் கேப் சேலஞ்ச் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட லைஃப்பில் நிறைய அப்ளிகேஷனை ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் கான்செப்ட் என்ன, அது எங்கெங்கே எப்படி அப்ளை ஆகுங்க பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் எதர் ஆட்டோமொபைலாக இருக்கலாம், இல்லைனா ஹெவி ரோடு வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். இப்போ இந்த வெஹிக்கிள்ஸில் டயர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சர்க்குலராக தான் இருக்கும். இது ஏன் சர்க்குலராக மட்டுமே இருக்குது, ஏன் ஸ்கொயராக இல்லை, ஏன் ட்ரையாங்கிளாக இல்லை, நம்மள நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இந்த விஷயத்த பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே டயர்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ரவுண்டாக தான் இருக்கணும். ரவுண்டாக இருந்தால் தான் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எஃபெக்டிவாக ட்ராவல் பண்ண முடியுங்கிறது கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ண டயரை நம்ம ரவுண்ட் ஷேப் இல்லாமல் மற்ற ஷேப்பில் யூஸ் பண்ண என்ன எஃபெக்ட்டுங்கிறது ஒரு சின்ன வீடியோ மூலமாக பார்த்துக்கலாம். But as Jamie accelerates, the ride seems to get smoother. At least until it suddenly stops altogether. இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் அந்த கார் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த காரோடைய மொத்த பாடியுமே ஓவராக வைப்ரேட் ஆனதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வைப்ரேஷனுக்கும் அந்த வீலில் யூஸ் பண்ணிருக்கிற ஷேப்புக்கும் கண்டிப்பாக ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த சம்மந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்டுக்குமே மொமெண்ட்டுங்கிற ஃபேக்டர் கண்டிப்பாக அங்கே ஆக்ட் ஆகி தீரும். இப்போ இந்த மொமெண்ட்டுங்கிற ஃபேக்டரோட டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் எந்த ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்டுமே நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அன்லெஸ் அதர்வேஸ் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு டுவர்ட்ஸ் ஆக்ட் ஆகாத வரையும் அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டேஞ்சென்ஷியலாக ப்ரொபகேட் ஆகியே தான் தீரும். இந்த டேஞ்சென்ட் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸை டச் பண்ணிட்டு போகிறதுக்கு பிறகு தான் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். இப்போ இந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் தான் நம்ம எந்த ஷேப் ஆஃப் வீல் யூஸ் பண்ணாலுமே அதில் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த அந்த காரோடைய வைப்ரேஷனுக்கு காரணமாக இந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் எப்படி ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மொமெண்ட்டை கிரியேட் பண்ணது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுற வீல் சர்க்குலராக இருந்துச்சுன்னா அந்த சர்க்குலர் ஷேப்புக்கு ஆக்ட் ஆகிற மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் யூனிஃபார்மாக தான் இருக்கும். இதே இந்த சர்க்கிளுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஷேப் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்டில் ஆக்ட் ஆகிற மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரேப்பிடாக சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர்ஸ் தான் இந்த வைப்ரேஷனுக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்கெட்சு கூட கீழே இருந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால தான். சர்க்குலர் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம லைட்டாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே அது ஈஸியாக மூவ் ஆயிடும். இது நம்ம ஒரு பாலிகன் ஷேப் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சிலை வந்து நான் ரோல் பண்ணேன், ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த பாலிகன் ஷேப்ஸில் ரேபிட் சேஞ்சிங் மொமெண்ட் இருக்கிறதுனால தான். இந்த சர்க்குலர் ஷேப்பை யூஸ் பண்ணி தான் பெரிய பெரிய வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக மூவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கடல்ல இருந்து போட்டை வந்து கரை கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா கரையில வந்து ரோலர்ஸை போட்டு அதுக்கு மேலே போட்டை வச்சு தள்ளுவாங்க. அப்படி தள்ளுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா போட்டை ஈஸியாக நம்மளால கரை கொண்டு வர முடியும். இப்போ பார்த்த எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் சர்க்குலர் ஷேப்பாக இருந்தனால டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இதே கான்செப்ட் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பாட்டில் கேப் சேலஞ்ச் பின்னாடி இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டில் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் கேப் ஓப்பன் ஆகக்கூடிய டேரக்ஷனில் நான் டேஞ்சென்ஷியலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்குற ஃபோர்ஸை முடிஞ்ச அளவுக்கு பாட்டில் கேப்புக்கு டேஞ்சென்ஷியலாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி டேஞ்சென்ஷியலாக கொடுத்தீங்கன்னா உங்களால் இந்த பாட்டில் கேப்பை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னா பாட்டில் கேப்பை ரொம்ப ஈஸியாக திறக்க முடியும். அந்த மெத்தட் என்னங்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ வடிவேல் சார் பாட்டில் கப் சேலஞ்ச் பண்றாங்கன்னா நம்ம சொன்ன ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்ப நாங்க என்ன யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க.
ஓகே गाइस, இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பாட்டில் கேப் சேலஞ்ச் பிரேக் பண்றதுக்கு நம்ம பார்த்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாட்டில் கேப் சேலஞ்ச் ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் கான்செப்டை பத்தி நீங்க தெரியும்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் மேட் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.